வணக்கம், நான் உங்கள் சதீஷ் சேகர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னடா இருட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வெறும் டியூப்லைட் வெளிச்சத்தில் மட்டும்தாங்க வச்சு பேசிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ வந்துட்டு டார்க்காக இருக்குது பாருங்கள் வீடியோ. ஸோ நம்ம வெளிச்சம் வர வச்சிடலாமா? இப்போது பார்த்தீங்களா எவ்வளோ லைட்டிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட் பாக்ஸோட இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாஃப்ட் பாக்ஸ்னால் என்ன? சாஃப்ட் பாக்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் லைட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோகிராஃபிக் லைட்டிங் டிவைஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் ஒரு குடம் மாதிரி இருக்கும், இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருப்பாங்க, இல்லைனா ரவுண்டாக இருக்கும். அதில் வந்து நிறைய பல்ப்ஸ், சிஎஃப்எல் ஒயிட் கலர் பல்ப்ஸ் வச்சுட்டு அது மேலே ஒரு ஒயிட் கலரில் ஷீட் மாதிரி மூடிட்டு அந்த லைட்டை கொடுப்பாங்க. அந்த லைட் கொடுக்கறது மூலமாக லைட் ஸ்பில்ஸை அவாய்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. என்ன ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பேக்ரவுண்டில் வந்து அதோட ஷேடோ விழாமல் இருந்தது அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் இன்னும் சூப்பராக வரும். அதே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறனாலும் உங்களுக்கு வந்து பக்காவாக லைட்டிங் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து பக்கவான குவாலிட்டியில் வரும். கேமரா மட்டும் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபோ இல்லைனா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது கிடையாது. லைட்ஸ் தான் மெயினாக ப்ளே பண்ணும். நீங்கள் எல்லா சினிமா ஷூட்டிங்லேயும் பார்த்துருப்பீங்க, லைட்ஸ் சரியில்லை அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீடியோவோட குவாலிட்டியை கெடுத்துரும். நீங்கள் என்ன தான் காஸ்ட்லியான கேமரா வச்சுருந்தாலுமே அதோட லைட்டிங் சரியில்லை அப்படின்னா அந்த வீடியோ குவாலிட்டி கெடுத்துரும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஃப்ட் பாக்ஸோட இன்ஸ்டாலேஷன் தான் பார்க்க போகிறோம். நான் ரீசெண்டாக அமேசானில் வந்து பிக் டீல் போட்டிருந்தாங்க. அதில் வந்து சாஃப்ட் பாக்ஸ் ரேட் கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ரேட் கம்மியானா நான் பார்த்த ரேஞ்சோட ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. நியர்லி வந்துட்டு நான் 7,800 rupees வாங்கியிருக்கேன். ஸோ அந்த சாஃப்ட் பாக்ஸை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி காமிக்க போகிறேன், எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நான் இன்ஸ்டாலேஷன் அப்புறம் எடுத்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். இந்த சாஃப்ட் பாக்ஸ் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் சூப்பராக எஃபெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஒரு லைட் பார்த்துருப்பீங்க, அம்பர்லா லைட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது அம்பர்லா மாதிரி வச்சுக்கிட்டு அதில் லைட் அடிப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரிஷிபீடியா இருக்கார் பார்த்தீங்களா, அவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஷூட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே அம்பர்லா லைட்டில் தான் எடுப்பார். அந்த மாதிரி அம்பர்லா லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேடோ உள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் பேக்ரவுண்ட், அதாவது அவர் யூஸ் பண்ணுற மாதிரி பிளாக் கலர் பேக்ரவுண்ட், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அம்பர்லா லைட்டு சூப்பராக இருக்கும். மோர் ஓவர் அம்பர்லா லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் லைட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு கோல்டு கலரில் லைட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்க ஷேடோஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சாஃப்ட் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் எப்படின்னு காமிக்க போகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடுங்களேன், ஒன்றும் இல்லை, தொடுங்க. தொட்டிங்களா எதாவது பண்ணானா கொட்டுங்க, ஓடி கொட்டுங்க, கொட்டுங்களா சொல்கிறேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. எதாவது பண்ணானா இதுதான் நான் அமேசானில் வாங்கின பேக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணலாம். பாக்ஸில் ஒரு மாதிரி கசங்கின மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஃபைன். உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு பேக் ஒன்று இருக்குது, பிளாக் கலர் பேகு. ஸோ அந்த பேக்கை நம்ம வெளியே எடுப்போம். அதுக்குள்ளே தான் வந்துட்டு சாஃப்ட் பாக்ஸ் கிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது உள்ளே வந்துட்டு ஹோல்டர்லாம் இருக்கும், நீங்கள் எடுத்து வைக்கும் போது பத்திரமா எடுத்து வைங்க. பில்லு இருக்குதுங்க அது. ஸோ இது கேரி பண்ணலாம். தூக்க முடியல, செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ நான் புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. வெயிட் வந்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் வந்து வெளியே ஏதாவது கொண்டு போனால் கூட கேரி பண்ணுறதுக்கு இந்த பேக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்டிவாக நீங்கள் வந்து தூக்கிட்டு போகலாம். உள்ளே இருக்க ஸ்டாண்டு தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் போல் இருக்குது. நம்ம ஜிப் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்டு ஒன்று வச்சுருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கார்டு போல் இருக்குது. ஸோ அதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். தேங்க்யூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஃபைன். ஹோல்டர் பாக்ஸ் வந்து 2 இருக்குது. ஸோ இந்த ஹோல்டர் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா சில டைம் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணும்போது டேமேஜாக இருக்கலாம். ஸோ இது வந்த உடனே இப்போ ஒரு வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து அந்த அம்பர்லா ஸ்டாண்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த சாஃப்ட் பாக்ஸ் கவரு, கம்பி, அப்புறம் எல்லாமே இருக்கும். ஸ்டாண்டு செம்ம வெயிட்டுங்க, அப்பா முடியல. கிட்டத்தட்ட 5 கிலோ இருக்கும் போல் இருக்குது 2 ஸ்டாண்டு. ஸோ இதுக்குள்ளே இந்த பேக்கில் வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இந்த பேக்கை நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து 2 சாஃப்ட் பாக்ஸ் காமிக்க போகிறேன். ஒன்று நானே செஞ்சது, அதாவது தெர்மாக்கோலில் வந்து நானே வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் செஞ்சு தான் இவ்வளோ நாளாக வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் பேக்ரவுண்டில் நிறைய வந்துட்டு ஷேடோ சொல்கிறதுனால என்னால் வீடியோ எடிட் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு பக்காவாக பண்ண முடியல. நான் இப்போ தான் பிகினர் ஆக்சுவலாக. ஸோ என்னால் அது பக்காவாக பண்ண முடியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது இது நானே செஞ்ச வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெர்மாக்கோல்லே வந்து செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் ஃபாயில்ஸ் விற்பாங்க பார்த்தீங்களா, கடையில் அந்த சாப்பாடு மடிச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஷீட் வச்சு. ஸோ இந்த இன்னர் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ச்சஸ்க்கு நானே ஒரு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி, அந்த 8 இன்ச்சஸ் வந்து இது ஒரு டார்கெட் செட் பண்ணிவிட்டு, இது ஒரு 15 இன்ச்சஸ் இருக்கணும், இந்த பிரெத் ஒரு 15 இன்ச்சஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு, அதுக்கு கிராஸாக ஒரு 4 பீஸ் ஆஃப் தெர்மாக்கோலை கட் பண்ணி, அதுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸை ஒட்டிட்டு ஒரு பல்பு சென்ட்ரலில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். சென்ட்ரலில் செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஒயர் ஒன்று வரும். இது நானே செஞ்ச ஒரு சாஃப்ட் பாக்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக என் வீடியோஸ்லாம் பார்த்துப்பீங்க, க்ரீன் ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொஞ்சம் நிறைய பிசுறு தட்டும். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கிட்ட கரெக்டான லைட் இல்லை. இந்த கரெக்டான லைட் இருந்தால் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக செட் பண்ணலாம். இந்த மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரி நீங்கள் லைட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை சாதா லைட் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது ஷேடோ வந்து விழும். இந்த ஷேடோ விழுறதால நீங்கள் என்ன பண்ணும்போது எடிட்டிங் பண்ணும்போது உங்களால் பர்ஃபெக்டாக வந்துட்டு அந்த ஷேடோவை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா பக்காவாக பண்ணலாம். பட் பெஸ்ட்டு லைட்டிங் இருக்கும்போது நீங்கள் லுக் வைஸில் வந்து சூப்பராக இருப்பீங்க. ஸோ தட் இந்த மாதிரி தான் நான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் வந்துட்டு ஒரிஜினல் சாஃப்ட் பாக்ஸ் கிட்ட வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கிட்ட வந்து நாங்கள் வந்து நம்ம இப்போ செட்டப் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செட் எப்படி இருக்குது அப்படின்னா பார்த்தீங்களா, 4 பல்பு வைக்கிற மாதிரி வந்து ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பல்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சுவிட்சு, அப்புறம் ஃபியூஸு, அப்புறம் இங்கே வந்து ஆங்கிள் இருக்குது, நம்ம ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் இருக்குது, இங்கே வந்து ஒயர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்டட் பல்ப்ஸ் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா த்ரெட்டு மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் அடாப்டர் வாங்கி தான் நீங்கள் பல்பு ஃபிட் பண்ண முடியும். ஸோ நான் 2 ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். ஸோ 2 ஸ்டாண்டுக்கு 2 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஸ்டாண்டில் செட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் வந்துட்டு மாஸ்டர் டிஜிட்டல் ஸ்டில் அண்ட் வீடியோ கேமரா ஆக்சசரிஸ், அதாவது வந்து இந்த ப்ராடக்ட்டை பண்ணுற டீலர் போல இருக்குது. அவங்களுடைய வாட்ஸ்அப் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய அமேசானோட லிங்க்கையும் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குங்க அந்த பிராண்டு. நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை ஆல்ரெடி காமிச்ச மாதிரி இது மாதிரி 2 ஹோல்டர் செட் நம்ம இருக்குது. நீங்கள் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்து அன்பாக்சிங் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது உடஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவங்க வீடியோ ப்ரூஃப் தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஸ்டாண்டுங்க. இந்த ஸ்டாண்டு செம்மையாக வெயிட் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஒரு 5 கிலோ இருக்கும். சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டாண்டு வந்து பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் கிளாத்து. இந்த சாஃப்ட் பாக்ஸ் கிளாத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாஃப்ட் பாக்ஸ் செட் பண்ணுறதுக்கான ஒரு குடை மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இதுக்குள்ளே இருக்குது. நான் ஒன் கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டே நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதால ஒன் கையில் தான் ஓப்பன் பண்ண முடியுது. பாருங்க, இந்த குடை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து பாருங்கள் சூப்பராக வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்களுக்கு வந்துட்டு பிரைட்னஸ் வந்து சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கு தேவையான அந்த கம்பியை கொடுத்துருக்காங்க. இந்த கம்பியை வச்சு நீங்கள் அழகாக ஃபிட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் 2 ஸ்டாண்டு, இந்த மாதிரி 2 சாஃப்ட் பாக்ஸ் கிளாத்து, இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ஸ்டாண்ட்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் பழைய ஸ்டாண்டு பாருங்கள், பழசு எப்படி இருக்குது நானாகவே செட் பண்ணுது. இப்போ புதுசு செட் பண்ணி பழசுக்கும் புதுசுக்கும் இந்த பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபீட் ஹைட் இருக்குங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பெருசாக்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 ஃபீட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அது இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
2 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். எப்போயுமே நீங்கள் வாங்கும்போது 2ஆக வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ தட் நீங்கள் ஒன்று ரைட் சைடில் வச்சுக்கலாம், ஒன்று லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ஈக்குவலாக உங்களுக்கு வந்து லைட்டு ஸ்ப்ரெட் ஆகும், உங்களுக்கு வந்துட்டு எந்த லைட் ஸ்பெல்ஸும் இருக்காது. ஸோ நம்ம ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹோல்டரை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹோல்டர் லாக் இருக்கும், அது மூலமாக நம்ம டைட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எந்த ஆங்கிள் வேணால் மாற்றுற மாதிரி அவங்க வந்து ஆங்கிள் கிளாம்ப்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து தேவையான மாதிரி நம்ம ஆங்கிளில் செட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ராடுங்க. இந்த ராடை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல்டர் மேலே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 8 ஹோல்ஸ் இருக்கும். அந்த 8 ஹோல்ஸில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம கரெக்டாக சொருகிக்கலாம். நான் சென்டர் பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டு சைட் பாயிண்ட்டில் வச்சுட்டு நான் வந்து இரும்பு கம்பியை சொருகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 பாயிண்ட்லேயும் 4 கம்பியை சொருகிட்டேன். இந்த கம்பியை சொருகிட்ட பிறகு தான் நம்ம வந்து அதுக்கு மேலே அந்த கிளாத்தை போட போகிறோம். ஸோ நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த பொசிஷனில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த கிளாத்தை வச்சுக்கிட்டு கூட நீங்கள் செட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம அந்த ஓவரில் இந்த கிளாத் போடுவோம். சில டைம் வந்து உங்களுக்கு கம்பி உள்ளே போகாமல் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த கிளாத்து. உள்ளே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்குது. இது வந்து டைமண்ட் லைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து லைட்டை ரொம்ப நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். என்னால் கொஞ்சம் போட முடியல. ஸோ நான் கம்பி எடுத்துட்டேன், இப்போ உள்ளே போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த 4 சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். அந்த ஹோலில் நம்ம கரெக்டாக நம்ம வந்துட்டு கம்பியை வச்சுட்டு நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த கிளாத் வந்து அந்த கம்பியில் வந்து ஃபிட் ஆகிடும். இதுதான் வந்துட்டு ஸ்டெப்ஸு. இந்த எப்படி செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க மேனுவல் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இந்த செட்டப் பண்ணுறதுக்கே நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி தான் இது எப்படி பண்ணணும்னு பார்த்து தான் நான் வந்துட்டு இதை பண்ணேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம பேசிக்காக அந்த கிளாத்தை செட் பண்ணியாச்சு. ஸோ அந்த எட்ஜஸ்லாம் வந்துட்டு நம்ம வந்து டைட் பண்ணுறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ஃபிட்டாக இருக்கும். ஓவராலாக அது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே போகிற ஒயிட் கிளாத் எடுக்கணும். ஸோ இந்த கவருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் இதோட ஒயிட் கிளாத் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்து நம்ம எக்ஸாக்டாக இது மேலே நம்ம கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. அழகாக நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக வந்து நீங்கள் சாஃப்ட் பாக்ஸ் செட்டப் பண்ணிடலாம். மெயினாக இதுக்குள்ளே நீங்கள் வந்து 4 ஹோல்டர் பல்ப் செட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை பல்ப் செட் பண்ணணுமோ அத்தனை பல்ப் செட் பண்ணிக்கலாம். ஹை பவராக இருந்தால் நீங்கள் 2 செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நான் 2 தான் செட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஒயிட் கிளாத் செட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். அந்த எண்டில் ஒரு எண்டுலேயும் ஒரு கார்னரை நீங்கள் வச்சு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பக்காவாக இந்த ஒயிட் கிளாத் வந்துட்டு செட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாஃப்ட் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது தாங்க கன்வெர்ட்டர் பாக்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 கன்வெர்ட்டர் வாங்கியிருக்கேன் நான். ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் த்ரெட்டட் தான் வரும். நீங்கள் வந்து நார்மல் சிஎல்எஃப் பல்ப் மாதிரி போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட் டு நார்மல் பல்ப் கன்வெர்ட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் வந்துட்டு அழகாக வந்து பல்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்வெர்ட்டரை வந்து நீங்கள் கரெக்டாக வாங்கிக்குவாங்க. இந்த மாதிரி வந்து சாஃப்ட் பாக்ஸ் வாங்கினீங்க கன்வெர்ட்டர் போட்ட பிறகு இந்த மாதிரி பல்ப் வந்து அழகாக நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அழகாக நிற்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 20 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்கேன். இதில் நான் 2ல் போல அவ்வளோதான் பல்ப் இருக்குது என்கிட்ட. ஸோ இந்த ஃபிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்குது. உங்களுக்கு லைட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம இந்த கவர் வச்சு மூடிக்கலாம். ஸோ இப்போ இந்த பவர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செட்டப் பண்ணிட்டேன். இந்த பேக் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், ஃபியூஸு சுவிட்சஸ்லாம் இருக்குது. இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நான் செட் பண்ண சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது, ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ண சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணது தாங்க பயங்கர பிரைட்னஸ் இருக்குது. ஏன்னா பல்பு 2 யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஓகே. பட் வந்து இதுக்கு மேலே துணி போடணும். ஸோ துணி போட்டால் டல்லாக இருக்குன்னு சொல்லி நான் மோஸ்ட்லி போடுறதில்ல. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் அதோட பிரைட்னஸ். ஸோ இதை நம்ம க்ரீன் ஸ்கில் அடிக்கும் போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரைட்னஸ்.
ஸோ மெயின் பர்பஸாக வந்துட்டு சாஃப்ட் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷேடோ விழாதுங்க. நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஷேடோ பின்னாடி விழாது. ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் வீடியோ வந்து ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கும். வேறு நீங்கள் அந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷேடோ கண்டிப்பாக பின்னாடி விழும், ஷேடோ கண்டிப்பாக விழும். அதனால் உங்களுக்கு எடிட்டிங்கில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். ஸோ எடிட்டிங்கில் தான் நீங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சாஃப்ட் பாக்ஸ் வந்து பக்காவாக செம்ம பிரைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாஃப்ட் பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நான் ஒரு கையை தூக்குறேன். நீங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள், ஷேடோ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா இதை நான் சாஃப்ட் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஷேடோ தான் நீங்கள் வந்து பின்னாடியே பார்க்கலாம். இப்போ நான் செஞ்சதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அதில் வந்து நான் முன்னாடி அந்த ஒயிட் கலர் ஷீட்லாம் போல ஜஸ்ட் ஒரு லைட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நான் செஞ்சதில் அந்த ஷேடோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நானாக செஞ்ச லைட் பாக்ஸு. இதில் பாருங்கள் பேக்ரவுண்டில் பயங்கரமாக ஷேடோஸ் உள்ளது. இதுக்கு முன்னாடி சாஃப்ட் பாக்ஸ் வச்சு எடுத்தது, அதில் பெருசாக ஷேடோ இல்லவே இல்லை. ஸோ தட் உங்கள் வீடியோ வந்து குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து லைட் வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நீங்கள் சூப்பராக கவர் ஆவீங்க. நீங்கள் டல்லாக இருந்தாலுமே நல்லா ஏற்றி இருக்கும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ராப்பரான லைட்டிங் இல்லை. ப்ளஸ் நான் ஷூட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நைட் டைமில் ஷூட் பண்ணுறதுனால ஃபேஸ் டல்லாக இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பேக்ரவுண்ட் லைட்டிங்க்கோ சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வர பேக்ரவுண்ட் லைட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் வீடியோவை மேலும் குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சாஃப்ட் பாக்ஸ் லைட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பெரிய லெவல் ஆஃப் ஷேடோஸ் லைட் ஸ்பெல்ஸ்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் பிரைட்னஸ் ஓவராலாக வைடாக ஸ்ப்ரெடாக இருக்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.